ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் 2 நண்பர்கள், 2 பேரும் ரொம்ப நட்போடு பழகுவாங்க. அதில் ஒருத்தர் தீவிர அம்மன் பக்தர், ஒருத்தருக்கு கடவுள் மேலே நம்பிக்கையே கிடையாது. ஆனால் அவங்க மனைவி எப்பொழுதுமே சாமி கும்பிடுவாங்க. கடவுளை நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் இருப்பார், அவன் பேர் சோமு. முதல் நண்பன் அவன் பேர் ராமு. அம்மன் கோயிலுக்கு போகாமல் எந்த வேலையும் செய்ய மாட்டார். இந்த அம்மன் கோயிலுக்கு போய், மாரியம்மா எங்கள் மாரியம்மா உம்மை வணங்கி நின்றோம் கருமாரியம்மா அப்படி மனமுருக வேண்டுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, அந்த உண்டியில் டெய்லி காசு போடுவான். இப்போ அவனுக்கு 100 ரூபாய் லாபம் வந்ததுன்னா அதில் ஒரு 5 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த உண்டியில் போட்டுறான். தாயே சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு போடும். அவ்வளோ ஒரு மன நிம்மதியாக இருக்கும். அவனுக்கு எந்த சூழ்நிலையும் பிரச்சனையோ எதுவும் வந்ததே கிடையாது. ஒரு நாள் அவனுக்கு உடம்பு முடியாமல் போயிட்டு, காய்ச்சல், கோயிலுக்கு போகல. ஆனால் அவனுக்கு சாமியை பார்க்காம இருக்க முடியல. சாமிக்கு விளக்கேற்றாமல் இருந்தது இல்லையே, இன்றைக்கி ரொம்ப உடம்பு முடியலேன்னு அவன் நண்பன் சோமுவை கூப்பிட்டு, இங்கே பாரு, நீ போயிட்டு என் அம்பாளுக்கு போய் நீ விளக்கேற்றிட்டு போ. ஐயோ என்னாலாம் முடியாது. ஒரு நண்பனுக்காக இது கூட செய்ய மாட்டியா? என் சாமிக்கு நான் விளக்கேற்றி தான் பழக்கம் டெய்லி, எனக்கு இன்றைக்கி ரொம்ப முடியல, என் அம்பாள் எனக்காக காத்துன்னு இருப்பா, நீ கொஞ்சம் அந்த விளக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு வந்துடுறேன். சரி தலையெழுத்தே அப்படின்னுட்டு விளக்கேற்ற போகலான்னு போகிறான். போகிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் எல்லா பட்டு சேலையும் எடுத்துக்கிறான். இன்றைக்கி எல்லா வியாபாரம் பண்ணோம், இருக்கிற எல்லா பட்டு சேலையும் எடுத்துடுறான். எடுத்து மொத்தத்தையும் வண்டியில் கட்டிட்டு போகிறான். இந்த நண்பன் கேட்குறான், என்ன எல்லா சேலையும் எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இன்றைக்கி எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணிடலான்னு இருக்கிறேன், சந்தோஷம், அம்பாள் உனக்கு துணை இருப்பான்னு சொல்லி அனுப்பிடுறான். இவன் நேராக என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி அம்பாள் கோயிலில் போயிட்டு விளக்கேற்றிட்டு பார்க்குறான். சாமியை பார்க்கும்போது இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சாமி அவனை அறியாமல் இப்படி கையெடுத்து கும்பிட்றான். கும்பிட்டுட்டு வந்துடுறான். வந்தால் அந்த பஜாரில் அவனுக்கு மொத்த சேலையும் உடனே விற்றுருது. கை நிறைய பணம், நல்லா பெட்டி ஃபுல்லாக பணம் போட்டுட்டு வரான். வண்டியை கட்டிக்கிட்டு வரச்சே செம்ம மழை, இடி மழை மின்னல். நேராக அந்த கோயிலுக்குள்ளே உள்ளே இருந்துடுறான். என்னடா இது, வீட்டுக்கு போக முடியலையே, இப்படி பண்ணிட்டாங்களே, சி இன்றைக்கி நம்ம காலையிலே இந்த கோயிலுக்கு வந்தோம், இன்றைக்கி பாரு வீட்டுக்கு கூட போக முடியல அப்படின்ட்டு அங்கேயே அந்த பணம் வேறு நிறையா இருக்கா, பயம் வேறு யாராவது எடுத்துருவாங்களோன்னுட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டே உட்காந்துடுறான் அந்த இடத்துல. இடி மழை நிற்கவே இல்லை. அதுக்கப்புறம் காலையில் ஒரே புலம்புறாச்சு, இன்றைக்கி போய் இந்த ராமுக்கிட்ட போயிட்டு என்ன பண்ணணும், நல்லா கேள்வி கேட்கணும் அப்படின்ட்டு வந்தால் அங்கே ஒரே கூட்டம். அவங்க நண்பன் வீட்டில் வெறும் அலம்பல், அலங்கோலமாக இருக்குது. இந்த சோமு ஓடி வரான் அங்கேருந்து. என்னாச்சுன்னு பார்த்தா பீரோ எல்லாம் உடஞ்சி கிடக்கு. என்னாச்சுன்னு பார்த்தா அங்கேருந்து எல்லா பொருளையும் திருட வந்திருக்கான். உள்ளே இருந்த ஒரு பட்டு சேலை கூட எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டானே வியாபாரத்துக்கு. பகவானே எப்படி என்னை காப்பாற்றிருக்க தாயே அம்பாலே. காலையில் சண்டை போடலான்னு நினச்சி வந்தான். அப்போ தான் தெரியுது மழை பெய்ச்சி பகவான் அவங்கள கோயிலே தங்க வச்சிட்டான். அவன் மட்டும் வீட்டில் தங்கியிருந்தான். அந்த திருடர்கள் இவனையும் நல்லா சாத்தி அவன்கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. சாமி ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா அதில் 1008 அர்த்தம் இருக்கணும். அவனுக்கு அசிங்கமாயிடுச்சு. நேராக போய் ராமு அப்படியே கட்டி பிடிச்சி நழுறான். இந்த ரூபாவோடு வந்திருந்தா என்னுடைய பணம் என்ன முதல் மொத்தம் போயிருக்கும். சாமியுடைய சக்தியே சக்தின்னு கண்ணீர் விட்டு எழுறான். அப்போ தான் சொல்கிறான், உண்மையான பக்தர்களை கடவுள் காப்பாற்றிக்கிட்டே இருப்பார். கோயிலுக்கு போகிறதுன்றது அவ்வளோ ஒரு புண்ணியமான விஷயம். உண்மையான பக்தியோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. Once again, may Lord Muruga bless you. Bye from your lovable Papa. I'm not only your Papa, I'm your mom and I'm your close friend. Thank you.